என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் ஆல். ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 hours மேக்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இதை பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அது உடனே சொல்லணுக்காக அப்டேட் பண்ணேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரை முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா கூட 4 மணிக்கு கரெக்டாக வீடியோ வரும். சரிங்களா? ஸோ இது நான் 1 இயருக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அசூரன்ஸ். சரிங்களா? அதை வந்து கண்டிப்பாக நான் மாற்ற மாட்டேன். நான் சொன்ன 150 hours மேக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வரும். இதுக்கு கேப்ல குரூப் 4 எக்ஸாம் வரலாம், குரூப் 2 எக்ஸாம் வரலாம், குரூப் 1 எக்ஸாம் வரலாம், ஏன் SI எக்ஸாம், PC எக்ஸாம், என்ன எக்ஸாம் வேணா வரட்டும். சரிங்களா? எல்லாருமே அந்த கொஸ்டின் தான் கேட்குறீங்க. இது வர்றதுனால அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி 150 hours கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி தப்ப நிறைய டைம் நானே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போது நான் படிக்க ஆரம்பிக்கும் போது பேசிக்ல இருந்து லாஸ்ட் வர தெளிவா படிக்கணும் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா ஸ்டார்ட் பண்ணி போறப்ப என்ன ஆகும், இயர்லி ஸ்டேஜ்ல ஒரு எக்ஸாம் வரும். அந்த சின்ன வைப்ரேஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம், சரி இந்த எக்ஸாமுக்கு படிப்போம். நான் பண்ண 6 மாச டார்கெட்டை 3 மாசம் ஆக்குவேன். நம்ம பாதி கிளாஸ் என்ன பண்ணுவேன், ஸ்கிப் பண்ணுவேன். இப்போ 23 நாள் நம்ம தெளிவா போனது, ஒரு டாபிக்கை தெளிவா கத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இந்த 150 hours கிளாஸ் கண்டிப்பா ஸ்டாப் ஆகாதுமா. அது நீங்க சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, ஒரு 4 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அது தப்பான பாதம் தெரிஞ்சு அதை நம்மளே எடுத்துக்க கூடாது. சரிங்களா? சோ இது வந்து நம்ம இந்த விஷயத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ நீங்க 100 பேர் கமெண்ட் பண்றீங்க, எனக்கு குரூப் 4 எக்ஸாம் வருது 100 பேரும், அப்ப நீங்க சொல்லும் போது நான் உங்களுக்காக இதை மாத்தினேன் அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்களே இதை 90 பேர் பாஸ் பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் திரும்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இயர்லில இருந்து எனக்கு எல்லாமே வேணும், பேசிக்ல இருந்து லாஸ்ட் வரை வேணும்னு கேட்பீங்க. அப்ப நான் மறுபடியும் முதல்ல இருந்து போட முடியுமா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி சோர்ஸ். உங்களுக்கு நான் இந்த டைம் எல்லா டைமும் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போகாம ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக், ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுதான் என்னோட ஆர்டர். இந்த ஆர்டர்ல இந்த சேனல்ல கம்ப்ளீட் பண்ண போறேன். சரிங்களா? அது யாருக்காகவும் எப்போதும் ஸ்டாப் ஆகாது. சரிங்களா? அது எனக்காகவும் சரி, என்னை சுத்தி இருக்கவங்களுக்காகவும் சரி, உங்களுக்காகவும் சரி, கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுத்துருவேன். இது என்னோட டார்கெட் ஆக்சுவலா. சரிங்களா? இது நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்காக அடிஷனல் ஏதாவது கொண்டு வரலாம். இந்த 150 hourல பேட்டர்னும் மாறாது. காலையில 4 மணிக்கு வீடியோ நிக்கவும் செய்யாது. 4 மணிக்கு வீடியோ வரும். பேசிக் ஒரு நாள்ல 2 நாள் போகும். ஒரு 3 நாள் ஸ்கூல் புக்கை பொறுத்து, ஸ்கூல் புக் எவ்வளவு லென்த்தோ அது வரைக்கும் போகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் இருக்கோ எல்லாமே நான் சால்வ் பண்ணுவேன். இதுதான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணதோட நோக்கமே அதுதான். அப்படிங்கிறதுனால அதனால இது உங்களுக்கு எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. சரிங்களா? ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா நம்ம போட்ட வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாவே 1 by 1வது வீடியோல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு டேட் வர ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 23 வீடியோ முடிச்சிருப்போம்ப்பா. LCM கசிப்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரை முடிச்சிருக்கோம். ஸோ இதோட அடுத்து இன்னும் 2 பார்ட் இருக்கு. அதை முடிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். LCM கசிப் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வியோ எழுத போறீங்க. 5 மார்க் LCM கசிப். இந்த நான் சொன்ன LCM கசிப் வீடியோ எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இங்க பாருங்க. LCM கசிப் 1 13ல இருந்து 23 10 வீடியோ. ஒரு வீடியோ அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி டார்கெட் வச்சு மொத்தம் ஒரு 7-8 மணி நேரம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் முடிஞ்சது. நீங்க 120 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 மார்க்னு படிச்சு GS ஒரு நாள் ஃபுல்லா படிச்சு 1 மார்க். இது 6 மணி நேரம் உட்காந்து போடுறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க. 5 மார்க் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் 5 மார்க் யாரு கொடுப்பா? புரியுதா? சோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் கம்மியா இருக்கு இந்த ப்ரெஷர்ல முடிவு பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு பதட்டமான நிலையில ஒரு முடிவு பண்ணோம் அப்படின்னா அந்த முடிவு தப்பா தான் போகும். சோ இதுல பதட்டமான நிலையில எடுத்த முடிவு கிடையாது. நான் அமைதியா இருக்கும்போது நான் 1 மாசத்துக்கு முன்னாடி யோசிச்சு எடுத்த முடிவு, அதை கடைசியில முடிக்கிற வரைக்கும் அந்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது நான் முடிச்சதுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹாப்பியை கொடுக்கும். இதுக்கப்புறம் நான் தனியா போய் மேக்ஸுக்கு தனியா எங்கேயும் படிக்க வேணாம், மேக்ஸ் புரியலன்னு இருக்க வேணாம். ரெகுலேஷன் வேற, ஸ்டடி பண்றது வேற. ரெகுலேஷனுக்கு யாரை வேணா நம்பலாம், நான் படிக்கிறதுக்கு ஒருத்தவங்க நம்ப கூடாது. நான் இப்ப முடிச்சேன் அப்படின்னா நீங்க மேத்தமெட்டிக்ஸ் இது போதும். ஆனா இப்ப இந்த முடிச்சதை நான் 3 மாசத்துல ரிவிஷன் பண்ணணும், 3 மாசத்துல டெஸ்ட் போட்டு பார்க்கணும், என் டவுட்டை ஒருத்தவங்க டைரக்டா கிளாரிஃபை பண்ணணும், ஒரு கைடு நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தான் மற்றபடி கிளாஸ். அப்படி அகாடமியை பொறுத்தவரை ட்ரைனிங், நாட் டீச்சிங், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அகாடமியில் எடுத்த ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு ட்ரெயினர். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த டைம்ல எப்படி கொண்டு வராங்க மைண்டுக்குன்றது தான் ட்ரெயினரோட வேலை. டீச்சர் அப்படிங்கிறது தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுக்குறது. அந்த தெரியாத விஷயத்த ஃபுல்லா நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் டீச்சரா நான் வீடியோவை கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு ஒரு வேலை கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ட்ரெயினரா நான் பண்ண வேண்டிய கரெக்டா பண்ணிடுவேன். அது அகாடமிக் சைடு. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேஷனுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது. கண்டிப்பா இது யாருக்காகவும் எப்போதும் நிக்கவே நிக்காது. சோ இது நீங்க சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி, இது என்னோட கடமை. இதை நான் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன், அதை கண்டிப்பா நடத்தி முடிப்பேன். சரிங்களா? உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோஸ்ல போனீங்க அப்படின்னா எல்லா வீடியோ வரிசையா இருக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நான் எவ்ரி சண்டே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, எவ்ரி சாட்டர்டே இந்த லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நான் குரூப் 4 மாத்தலாம். இது லைவ் வந்து சாட்டர்டே வருதா, ஒரு லைவ்ல 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி 2 டாபிக்கை கம்பைன் பண்ணி நான் முடிக்கிறேன். சரிங்களா? அது நான் உங்களுக்கு பண்ண முடியும்.
ஏன்னா லைவ்ங்கிறது நம்ம ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். பட் அந்த வீடியோங்கிறது ஒருத்தவங்களோட என்ன சொல்றது ஒரு அஸ்தி வர மாதிரி அதை ஒருத்தவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெகுலரா முடிக்கிறப்போ அவங்களுக்கு அவ்வளவுதான், அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். லைவ் நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். இப்போ அந்த லைவ் வந்து என்ன சொன்ன நம்பர்ஸ் தானா, நம்பர்ஸ் 2 மார்க் இருக்கு. இந்த வாரம் நம்பர்ஸை முடிப்போம். 6 to 10 புக்ல எல்லா கான்செப்டையும் சொல்றேன். 2 மார்க் தூக்கி வச்சிருங்க. அடுத்த வாரம் எல்சிஎம் எஸ்சிஎஃப் முடிப்போம். அதுல 5 மார்க் வருதா, 7 மார்க் முடிஞ்சது. ஸோ 4 மார்க் வந்தா 6 மார்க். அடுத்து நம்ம எது எடுக்கலாம், டேரக்டா டைம் ஒர்க் எடுப்போம் 1 மார்க். அப்படி டாபிக்கை பேஸ் பண்ணி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஓக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் நான் சொல்லல. ஆனா இதை நம்ம லைவ்ல பாத்துக்கலாம் சரிங்களா. பட் அதை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ண வேணாம், அதுவும் உங்களுக்காக தான். பட் இதை விட அதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுமையோட நமக்கு கிடைக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஸ்பீடா அவசரப்பட்டு வேகமா போகணுன்றதுக்காக நிறைய தப்பு பண்ணுவோம். அந்த தப்பெல்லாம் அவாய்ட் பண்ணி கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க போஸ்டிங் வாங்குறீங்க. இந்த விஏஓ குரூப் 4 ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஏதோ ஒரு போஸ்டிங்ல போக போறீங்க கன்ஃபார்ம். பட் நிதானமா ஒரு முடிவு எடுக்கும் போது மட்டும் பதட்டம் இல்லாம எடுங்க சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க. ஸோ பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இப்போ அந்த உங்களுடன் நான் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஒவ்வொரு வாரமும் உங்க கூட நான் என்ன கம்யூனிகேட் பண்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்காக நான் பண்ற விஷயம் அந்த உங்களுடன் நான் அப்படிங்கிறதுல இருக்கும் சரிங்களா. அது இல்லாம டாபிக் வைஸ் எல்சிஎம் எஸ்சிஎஃப் கூட்டத்தொடர், ஸோ நோட்டிஃபிகேஷன் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அப்டேட். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஏஓக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இல்லைங்களா, அந்த அப்டேட் நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ல வரும். இப்போ உங்களுடன் நான் அப்படிங்கிற சீரீஸ்ல நம்ம போட்ட வீடியோஸ் இப்போ 7 மணி நேரம் வீடியோ, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகும். சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும். இதை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எல்லாம் உங்களுக்கான ஒன்று பிளான் பண்ணி தான் பண்றேன். பட் இந்த விஷயத்துல ஒரு விஷயத்த கொலாப்ஸ் பண்ணி எல்லா விஷயமும் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுக்காக நீங்க பிளேலிஸ்ட்டை முதல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் மற்றது நீங்க விட்டுருங்க. பிளேலிஸ்ட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் எங்கேயா ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா பெஸ்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்பை பொறுத்தவரை ஒரு டைம் ஒதுக்கி ஃபாலோ பண்ணுங்க. நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. இப்போ நான் ஜிஎஸ் சீரிஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த ஜிஎஸ் சீரிஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனல் ஐபிஎஸ் அகாடமி சேனல்ல வரும். ஸோ இதுல வந்து பாருங்க டாபிக் வைஸும் இருக்கு. உங்களுக்கு 6வது புக்கு பிடிச்சிட்டோம், இது மாதிரி 10th புக் வர உங்களுக்கு டெஸ்ட் வரும். அதுக்கான பிளான் பண்ணிட்டோம். அதுவுமே விஏஓ எக்ஸாம்குள்ள முடிஞ்சிடும். இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், ஒரு அடிஷனலா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் இருக்கு பாருங்க. இதை கொஞ்சம் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல மொத்தம் 4 வீடியோ முடிச்சிருக்கோம். இப்போ லேட்டஸ்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல சால்வ் பண்ணதுதான். அப்போ ஒரு கொஸ்டின்ல நம்ம மத்ததெல்லாம் டாபிக் வைஸ் பார்ப்போம். ஒரே டாபிக்க 10 நாள் நம்ம படிக்கிறது வேற, இது 10 டாபிக்க ஒரே நாள் பாக்குறது வேற. இதுல வந்து 25 கொஸ்டின், ஒரு 15 டாபிக் வரும். அப்ப அந்த 15 டாபிக் நம்ம எப்படி படிச்சு எக்ஸாம்ல பிரசென்ட் பண்ண போறோம், இதை நீங்க வந்து ட்ரையல் அண்ட் எரரா எடுத்துக்கலாம். உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பாக்குறீங்க, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதுல நம்ம எக்ஸாம் முடியறதுக்குள்ள வாரத்துல ஒண்ணுன்னா ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். இப்ப ரீசெண்டா முடிஞ்ச 20 கொஸ்டின் இது உங்களுக்கு ரொம்பவே ரோல் பிளே பண்ணும். கண்டிப்பா 23 மார்க் எடுக்கிறவங்க 25 எடுக்கிறதுக்கோ, 15 மார்க் எடுக்கிறவங்க 20 வரதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பேசிக்கே தெரியாதுன்னா பேசிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க சரிங்களா. சாட்டர்டே லைவ் போடுறோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு பேட்சஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு தனியாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேட்சஸ் இருக்கும். நம்ம அகாடமியை பொறுத்தவரை நார்மலா சைதாப்பேட், குரோம்பேட் 2 பிரான்ச் இருக்கு. சைதாப்பேட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ். சைதாப்பேட்டை பொறுத்தவரை யூனிஃபார்ம் சர்வீஸ். ஸோ அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல டிஎன் யூஎஸ்ஆர்பி, அதாவது எஸ்ஐ, போலீஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இப்போ டிஎன்பிசி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே போலீஸ், ஆர்பிஎஃப், எஸ்எஸ்சி, ஜிடி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சைதாப்பேட்டில் வந்துடும் சரிங்களா. உங்களுக்கு குரோம்பேட்டில் நமக்கு இன்னொரு பிரான்ச்சு. ஸோ அந்த குரோம்பேட் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி கொண்டு வரோம். ஸோ இப்போ டிஎன்பிசிக்காக இப்போ வந்திருக்க குரூப் 4க்கு தனியாக ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். குரூப் 4 அண்ட் விஏஓ 3 பேட்ச் உங்களுக்கு வந்து இப்போ நார்மலா இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற பிப்ரவரி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மேக்ஸுக்கு தனி பேட்ச் இருக்கு. தென் தமிழுக்கு தனியா பேட்ச் இருக்கு. தென் ஜிஎஸ்க்கு தனியா பேட்ச் இருக்கு. இது 3 சேர்த்து ஜாயின் பண்றவங்களுக்கு கம்பைன் கோர்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியாவே நான் அனுப்பியிருக்கேன். இது இல்லாம டெஸ்ட் பேட்ச் தனியா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம நார்மலா ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணா எல்லாமே வந்துருமா. நான் சிங்கிளா குரூப் 4 விஏஓக்கு ஜாயின் பண்றேன் அப்படின்னா தமிழ் பேட்ச் வந்துடும், மேக்ஸ் பேட்ச் வந்துடும், ஜிஎஸ் பேட்ச் வந்துடும், டெஸ்ட் பேட்ச் வந்துடும். சில பேர் நான் படிச்சு முடிச்சிட்டேன் டெஸ்ட் பேட்ச் போதுன்னா இதை மட்டும் எடுத்துக்கோங்க. சில பேர் நான் படிச்சுட்டேன் மேக்ஸ் மட்டும் வராதுன்னா மேக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆக்சுவல் பிரைஸ் என்ன அப்படின்னா மேக்ஸ் பிரைஸ்க்கு 2499 வரும். தமிழை பொறுத்தவரை 4000 தனியா, ஜிஎஸ் பொறுத்தவரை 6000. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12500. டோட்டலா நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சுக்கு தனியா 1599 சரிங்களா. டோட்டலா சேர்த்து 12,500 பிளஸ் 14,000 வரும் சரிங்களா. பட் இது நீங்க மொத்தமா ஜாயின் பண்றப்போ டோட்டலா சேர்த்து 9999, 5000 டிஸ்கவுண்ட் வருது. இல்ல 4000 டிஸ்கவுண்ட் பண்ணி 999 வரும், 9999 வரும் சரிங்களா. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 100 பேருக்கு 1000 டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 100 பேர் மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 150 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க.
ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்பயுமே நம்ம ஆஃபரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 100 பேர், முதல் 100 பேர் நம்மளை நம்பி வர்றாங்களா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய குரூப் 4க்கு ஜாயின் பண்றவங்களுக்கு 8,999 ஃபர்ஸ்ட் 100 பேர். நீங்க 100 பேருக்கு மேல வந்தீங்கன்னா அந்த ஆஃபர் வராதுமா, நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் சரிங்களா. ஒன்லி ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ். இப்போ ஆல்ரெடி 10 மெம்பர்ஸ் மேல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மல் பிரைஸ் 4,499 இருக்கும். 9,999 சரிங்களா. 9,999 ரூபா ஃபார் தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப் டு எக்ஸாம் ரிவிஷன் வர சரிங்களா. இதுல லாஸ்ட் 12ல இருந்து 15 நாள் ரிவிஷன் யூடியூப்ல வரும். ஓகே, அதே நான் சொல்லிடுறேன். அது ஆஃப் டே ரிவிஷன், எவ்ரி ஆஃப் டே யூடியூப் ரிவிஷன் இருக்கும். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு சொல்லி கிளாஸ் ரிவிஷன் இருக்கும். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா கொடுப்பேன், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலா கடைசி 15 நாள் கொடுப்பேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப் டு எக்ஸாம் வர போகும். இந்த பேட்ச் நான் இப்ப சொன்ன டீடைல்ஸ் வந்து VAO அண்ட் குரூப் 4 2024 அப் டு இந்த எக்ஸாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே ஃபீஸ் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து 1 இயர் கோர்ஸ் தனியா இருக்கு. எல்லாமே அகாடமிக் நாம்ஸ் படி உங்களுக்கு என்னென்னவோ அட்மின் கேளுங்க சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லியிருக்க விஷயம் ஒன்லி குரூப் 4 2024. இதுக்கு மட்டும் இல்ல, எந்த பேட்ச் நீங்க நம்ம ஜாயின் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்போம். அது ஃபர்ஸ்ட் 100 பேர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆஃபர் அதோட முடிஞ்சிடும் சரிங்களா. நீங்க குரூப்ல ஆட் பண்ணும்போதே தெரியும், குரூப்ல 100 பேருக்கு மேல இருந்தாங்கன்னா நீங்க 100 பேருக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதனால உங்களுக்கு எல்லாமே வெளிப்படையா தான் இருக்கும். குரூப்ல மெம்பர்ஸ் கவுண்டிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஜாயின் பண்ணும்போது மெம்பர்ஸ் கவுண்டிங் தெரியும். ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில ஃபீமேல் வீட்ல இருந்து பொண்ணுங்க ஜாயின் பண்றப்போ குரூப்ல பசங்க பொண்ணுங்க தேவையில்லாம டெக்ஸ்ட் பண்றாங்கன்ற இஷ்யூ இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால யாரையும் பார்க்க முடியாத மாதிரி தான் குரூப் பில்ட் பண்ணிருக்கோம். இப்போ சேனல்ல நீங்க 100 பேர் இருப்பீங்க, பட் யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நடத்தக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிளியரா வரும், நடத்தக்கூடிய கிளாஸ் வரும், லிங்க் வரும், உங்களுக்கான PDF ஃபைல்ஸ் வரும், எல்லாமே உங்களுக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். மற்ற யாரையும் நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப செக்யூரா, பொண்ணுங்களுக்குமே செக்யூரா இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்க வேணாம். வீட்டுல இருந்து படிக்கிறவங்க பேரண்ட்ஸ் இதை பத்தி யோசிக்க வேணாம். ஸோ நம்ம அகாடமியை பொறுத்தவரை ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி டிராவல் பண்ற எல்லாருமே செக்யூரா இருப்பீங்க, சேஃபா டிராவல் பண்றீங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் சர்டன் பீரியட், அந்த பீரியட் வரை நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கும், எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கும், நம்ம டிராவல் பண்ணி கொண்டு போறவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்காங்க. ஸோ இப்போ 23 நாள் கிளாஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்னமும் கண்டினியூ தான் போகுது. ஒவ்வொரு நாளுமே கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர ஒரு நாள் கூட டிக்ரீஸ் ஆயிடக்கூடாது. இது ஒண்ணுதான் நம்ம சக்சஸ்க்கு வழி. மெயினா நான் எப்பவும் சொல்ற விஷயம் கன்சிஸ்டன்சியை விடாம 120 நாள் டிராவல் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. இது என்னோட பிளான். இன்னொரு பிளான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருக்கேன் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அந்த வீடியோவும் பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல லேக் ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு மட்டும் ஃபாலோ பண்ணா கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்ல டோட்டலா ஃபாலோ பண்றதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ 500 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு 100 பேர் பாஸ் பண்றாங்க அப்படின்னா என்னோட இன்புட் மட்டும் கிடையாது, உங்க சைட்ல நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா இருந்தீங்க, எவ்வளவு தூரம் நான் சொன்ன விஷயத்த உள்வாங்கி பண்றீங்க, ஒர்க் பண்றீங்க, அதுலதான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களோட இன்வால்மெண்ட், ஸோ என்னோட பிரசன்டேஷன், நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரசன்ட் பண்றனோ அதை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை நீங்க எக்ஸாம்ல பிரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயம் தான் சக்சஸ் தீர்மானிக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்பி டிராவல் பண்ணுங்க. யாரையும் நம்பி உங்க முடிவு எடுக்காதீங்க. உங்க மேல நம்பிக்கை இருந்தா முடிவு எடுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஓகேமா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.